இந்த பிரிட்ஜுக்கு பக்கமாக வந்துட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குது. ஊட்டியில் ஃபர்ன் ஹில்ன்ற இடத்துல தாங்க இந்த கார்டன் அமைஞ்சிருக்கு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மைசூர் மகாராஜாவோடதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், ஃபவுண்டன், சின்ன பாண்ட் எல்லாமே இருக்குங்க. எல்லா அட்ராக்ஷன்ஸும் இருக்குது. இங்கேருந்து இந்த வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊட்டியில் இருக்க ஒரு புதிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்க. நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன இடம் தெரியுங்களா? கர்நாடகா கார்டனுங்க இது. இது பார்த்தீங்கன்னா 2018 தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 7 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. அதனால் அதிகம் பேருக்கு இது தெரியாதுங்க. ஆனால் ரொம்ப அருமையான பார்க்குங்க இது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்னவங்களுக்கு 50 ரூபா. ஆனால் ஒர்த்து. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஊட்டியிலேயே 2வது மிகப்பெரிய கார்டனுங்க இது. மொத்தம் ஏரியா வந்து 38 ஏக்கராவில் இருக்குங்க. அப்படின்னு நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய கார்டன்னு. அதே மாதிரி இந்த கார்டனுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஸ்டைல் கார்டனுங்க. இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா மேஸ் கார்டன்னு சொல்லுவாங்க. சைப்ரஸ் செடின்னு இருக்குங்க. அந்த செடிகளை வந்து ஒவ்வொரு ஷேப்பில் கட்டிங் பண்ணி விட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இந்த ஷேப்பில் அப்படியே இந்த செடிகளை கட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. விதவிதமான பூக்கள், செடிகள்லாம் இருக்குங்க இங்கே. அதான் மெயின் இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. மேலே போய் பார்த்தோன்னா நல்லா இந்த கார்டன் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் கார்டனையுமே பார்க்க முடியும் இங்கேருந்து. மேலேயுமே நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. மேலேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் இடம் ஃபுல்லுமே பார்க்கலாங்க இங்கேருந்து. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டனுக்கு எதுக்கு கர்நாடகா பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துக்கு. எதனாலன்னா இந்த ஊட்டியில் ஃபர்ன் ஹில்ன்ற இடத்துல தாங்க இந்த கார்டன் அமைஞ்சிருக்கு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மைசூர் மகாராஜாவோடதுங்க. அந்த காலத்தில் 1964 பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா வந்து இந்த இடத்த வந்து அப்படியே கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டாருங்க. இவ்வளோ நாளாக அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. இப்போ 2018 தான் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் ஹார்டிகல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் மூலமாக இங்கே ஒரு பெரிய கார்டனை இது பண்ணாங்க. கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2018. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்களா பூக்கள் எது செடி எதுன்னே தெரியலங்க. அந்தளவுக்கு இருக்குது பூக்கள். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. செடிகளும் பூக்களும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் இது எல்லாமே இந்த இட்டாலியன் சைப்ரஸ் செடிகள் தாங்க. அப்படியே வால் மாதிரியே கட் பண்ணி விட்டாங்க பாருங்கள். காம்பவுண்ட் வால் மாதிரியே இருக்குது வரிசையாக. எவ்வளோ அழகாகவும் நீட்டாகவும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே. அதே மாதிரி இந்த செடிகள் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் வளருதுங்க. 10 அடிக்கு மேலே இருக்குது அந்த வால் மாதிரி டெக்கரேட் பண்ணுற இடம். அவ்வளோ ஹைட்டுக்கு வருதுங்க. அதை அப்படியே நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. தூரமாக தெரியுது பாருங்கள் கிளாஸ் ஹவுஸ். அதே மாதிரி இந்த கார்டனே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினான இடத்துலலாம் இல்லைங்க. அப்படியே ஒரு சின்ன சின்ன மலைகள், பள்ளத்தாக்கு அந்த மாதிரி இடத்துங்களில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் எவ்வளோ இடம் இருக்குங்க இங்கே. போகணும் நம்ம அங்கெல்லாம். இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க கர்நாடகா ஹார்டிகல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்டால். அதனால தான் இந்தளவுக்கு இருக்குது நமக்கு. பசங்க நிறையா பேர் விளையாண்டுட்ருக்காங்க இங்கே. இந்த கார்டனோட டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. பாருங்கள் இப்போ அந்த பக்கம்லாம் டீ கார்டன் கூட இருக்குது. வித்தியாசமான சிலைகள்ங்க இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது இதெல்லாம் இந்த இடத்துல. மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. ஆனால் ஸ்லோப்பாக தான் இருக்குது இடம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல். ஒரே ரவுண்ட்லேயே பாருங்கள் கலராக இருக்குது. ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மாதிரி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் ஸ்டைல்
கார்டன் தாங்க. இது பார்க்குறதுக்கு என்னமோ ஹைட் கம்மியாக தெரியுதுங்க, ஆனால் 10 அடிக்கு மேலே இருக்குங்க. பாருங்கள், ஆளுங்க நிற்கிறாங்க அங்கே, அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இதோட ஹைட்டு. இந்த கார்டனோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜ். பக்கமாக வரப்போகிறோம். நான் அதை பற்றி உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை, பக்கமாக போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், ஃபவுண்டன், சின்ன பாண்ட் எல்லாமே இருக்குங்க. எல்லா அட்ராக்ஷன்ஸும் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஃபால்ஸுக்கு பக்கமாக வரும்போது பார்த்திங்களா, தண்ணி சவுண்டு எப்படி கேட்குது பாருங்க, இரைச்சல் சவுண்டு செமையாக இருக்குது கேட்குறதுக்கு. இந்த பக்கம் ஃபவுண்டன், அந்த சைடு பார்த்திங்கன்னா டீ கார்டன். சின்ன குளம்தாங்க, ஆனால் மீன்கள் பாருங்கள் ஏராளமாக இருக்குங்க. இப்போ நமக்கு தெரியுது, ஆனால் ஒயிட் கலர் தான் நிறையா தெரியுது. இங்கே பாருங்கள், மீன்கள் கலர் பார்த்தீங்களா, சைஸும் நல்லா பெரிய சைஸாக தாங்க இருக்குது. பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பெருசு, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதான் அப்படியே பாருங்கள். இந்த டீ கார்டன்லாமும் இதோட சேர்ந்தது தாங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்களா, பிரம்மாண்டமான ஹேங்கிங் பிரிட்ஜ் எப்படி இருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த பிரிட்ஜ் மேலே ஏறுறதுக்கு தாங்க அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜை தாண்டி தான் போகணும், அப்போ தான் நம்ம வந்து பிரிட்ஜு மேலே படிக்கட்டு ஸ்டெப்ஸ் ஏறி போக முடியும். இந்த பிரிட்ஜோட நீளம் தெரியுங்களா எவ்வளோன்னு? 325 அடிங்க. அவ்வளோ தூரம் நடந்து போகணும் மேலே நம்ம. அப்படியே இந்த வழியில் தாண்டி வந்துட்டோங்க, பிரிட்ஜுக்கு அடியில் இருக்க வழியை தாண்டி வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்களா எல்லாம் மியூசிக்கல் ஃபவுண்டன்ஸுங்க. ஈவினிங் டைமில் போடுவாங்க போல இருக்கு, ஆனால் பகல் டைமில் நம்ம வந்தனால இப்போ பார்க்க முடியாது இதெல்லாம். இவ்வளோ தூரம் நடந்து வந்து இனிமேல் தாங்க ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகணும். இந்த பிரிட்ஜோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100 அடி இருக்குங்க. அந்த ஹைட் மேலே ஏறுறதுக்கு தான் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகணும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்துட்டாங்க பிரிட்ஜ் மேலே போகிறதுக்கு. இந்த இடம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த பிரிட்ஜுக்கு பக்கமாக வந்துட்டாங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குது. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் டைப் பிரிட்ஜுங்க. அப்படியே பாருங்கள். சரிங்க, அப்படியே இந்த பிரிட்ஜ் மேலே அப்படியே நடந்து போகலாம். இந்த பிரிட்ஜில் நடக்கிறதே ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே இந்த டீ கார்டன்ஸ்லாம் பாருங்கள் இங்கேருந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வேறு நடந்துகிட்ருக்கு. இந்த சைடில் கார்டன் ஃபுல்லுமே அப்படியே கவர் ஆகுது பார்க்குறதுக்கு. நம்ம நடந்து வந்த வழி இதுதான், இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். இங்கேருந்து இந்த வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குங்க. அந்த சைடுமே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே இந்த ஃபவுண்டன், செக் டேம், இந்த குளம் எல்லாம் மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேலரி பார்த்தீங்களா, மியூசிக்கல் ஃபவுண்டன் பார்க்குறதுக்கு கீழே இருந்தப்போ பார்க்கவே இல்லை, இங்கே மேலே இருந்து தெரியுது க்ளீனாக. இந்த கார்டனோட சைஸே மேலே இருந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது, அவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அந்த பக்கம். அவ்வளோதான், பிரிட்ஜை முடிக்க போகிறோம் கிராஸ் பண்ணி. 325 அடி இந்த பிரிட்ஜ் மேலே நடந்து இந்த சைடு வந்துட்டாங்க, கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பிரிட்ஜு உண்மையாலுமே ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. இந்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டீ கார்டன் தாங்க. டீ கார்டன் வழியாக போந்து தான் நம்ம வந்து அப்படியே வெளியே போக முடியும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு, கடைசி வரைக்கும் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே லாங்லேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பிரிட்ஜு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் கீழே சுற்றி இருக்க வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.